வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகை ரம்பா அவங்க சமீப காலத்துக்கு முன்னாடி விபத்துல சிக்கி முகமுள்ள அடிபட்டு கிடந்தாங்க. இந்த நிலையில அவங்க பேட்டி கொடுத்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. அவங்க ஒரு நடிகைகளை தாக்கி பேசியிருக்காரு. அந்த நடிகைகளுக்கு திமிரு அதிகம், கண்டுக்கவே மாட்டாங்க. ரம்பா பார்த்தேன்னா ஓப்பனாக பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 90களில் கொடிகட்டி பறந்த நடிகை ரம்பா தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகையாக இருந்த ரஜினிகாந்த், கமல், விஜயகாந்த், அர்ஜுன், பிரபு, அஜித், பிரபுதேவா என அனைத்து முன்னணி நடிகர்கள்ல நடித்து பிரபலமானாங்க. தற்போது அளித்திருக்கும் பேட்டியில தனக்கு பிடித்த நடிகை குறித்து சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டி தற்போது ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவங்க தான் நடிகை ரம்பா. 1992 தெலுங்கில் வெளியான ஆ வெக்கோட்டா படக்கு என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானாங்க. பல தெலுப்படங்களில் நடித்திருந்த ரம்பா 1993 தமிழில் பிரபு நடித்த உழவன் படத்தில் அறிமுகமானாங்க. அந்த படத்தை தொடர்ந்து கார்த்திகின் உள்ளத்தை அள்ளித்தா படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகி இருந்தாங்க. தொடர்ந்து செங்கோட்டை, சுந்தரபூஷன், தர்மசக்கரம், உனக்கெல்லாம் என 2010 பெண் சிங்கம் என்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு மட்டுமல்லாமல் ஹிந்தி, கன்னடம், மலையாளம், பெங்காலி, ஆங்கிலம் என பல மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க ரம்பா. சினிமாவில் கலைக்கு வந்த ரம்பா கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மானாட மயிலாட, ஜோடி நம்பர் 1 என சில நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்று வந்தாங்க. இதனிடையே ரம்பா கடந்த 2010 இலங்கையைச் சேர்ந்த தொழிலதிபர் இந்திரகுமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன்கள் இருக்காங்க. திருமணத்துக்கு பின்பு ரம்பா தனது கணவருடன் கனடாவில் செட்டில் ஆகிவிட்டார். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ரம்பா அவ்வப்போது போட்டோ மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில யூடியூப் சேனலுக்கு ஒன்று பேட்டி அளித்த ரம்பா, சினிமாவில் உங்கள் தோழி என்று யார், பிடித்த நடிகை யார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ரம்பா, திரைத்துறையில் எனக்கு மிகவும் பிடித்தமானவங்க சௌந்தர்யா தான். அவங்க பேசும்போது பழகும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே போல மகேஸ்வரி எனக்கு சிறந்த தோழி. திரைத்துறையில் மிக நெருக்கமான தோழிகள் என்று எனக்கு யாருமே இல்லை என்றார் நடிகை ரம்பா. இப்போது இருக்கும் நடிகையில் யார் பிடிக்கும் என்ற கேள்விக்கு பதிலளித்த ரம்பா, தற்போது பல நடிகர்கள் இருந்தாலும் த்ரிஷாவை எனக்கு மிக ரொம்ப பிடிக்கும். அவரை 1 ஆண்டு முறை நான் பார்த்திருக்கிறேன். அவர் உணர்வுபூர்வமாக நன்றாக பேசுவார். ஆனால் மற்ற நடிகர்கள் அப்படியெல்லாம் இல்லை. என்னை பார்த்தால் கண்டுகொள்ளாமல் போயிடுவாங்க என்று ரம்பா வெளிப்படையாக கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்துக்கு முன்னாடி அவங்க விபத்தில் ஏற்பட்டு தன்னோட குடும்பத்தோட கார் விபத்தில் சிக்கியிருந்தது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அதிலிருந்து இப்போது கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்று வருவதாக நடிகை ரம்பா அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.